Hi friends, welcome to my YouTube channel Money Saving Tips Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்பிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் வந்து பென்ஷன் இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை வந்து நார்மலாக இருக்க பீப்புள் டெய்லி வேஜஸ்க்குலாம் வந்து போகிறவங்களுக்குலாம் வந்து அவங்களோட ஓல்ட் ஏஜில் வந்து எந்த அமௌண்ட்டும் கிடைக்காம அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த என்பிஎஸ். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து வாலண்டியராக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பல்கான லம்சம் அமௌண்ட்டும் பென்ஷனும் வந்து கிடைக்கும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்குலாம் வந்து அவங்க சேலரியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டு பென்ஷனும் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாலண்டியராக இதில் போடுற அமௌண்ட்டை வந்து நமக்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பென்ஷனாகவும் லம்சம் அமௌண்ட்டாகவும் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து என்பிஎஸோட ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஹூ கேன் ஜாயின், யாரெல்லாம் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்தியன்ஸாக இருந்தால் போதும். நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் செக்டரா, பப்ளிக் செக்டரா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா, அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் இந்தியனாக மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா வந்து 18 to 17. ஓகேங்களா? உங்கள் ஏஜ் வந்து 18 வயசு. நீங்கள் வந்து மேஜர் ஆகிட்டா வந்து போதும். மேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட 70 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக எதுவும் தேவையில்லை. நம்மளோட கேஒய்சியை மட்டும் வந்து கொடுத்துட்டு நம்மளாக வந்து வாலண்டியராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வந்து சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களை வந்து என்பிஎஸ்ல வந்து ஜாயின் பண்ண வச்சிருவாங்க. ஸோ ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதோட அக்கௌண்ட் டைப்பு. இதில் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து டயர் 1 அக்கௌண்ட், இன்னொன்று வந்து டயர் 2 அக்கௌண்ட். ஓகேங்களா? இந்த டயர் 1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பென்ஷன் அக்கௌண்ட்டு. டயர் 2 அக்கௌண்ட்டு வந்து கைண்ட் ஆஃப் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து இது வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து வச்சுக்கணும். நீங்கள் என்பிஎஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து டயர் 1 வந்து கண்டிப்பாக இருக்கணும். டயர் 2 அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல். ஓகேங்களா? டயர் 1ல் வந்து நீங்கள் நினச்ச போது வந்து அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? 60 இயர்ஸ் வந்து இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் வந்து இருக்குது. நடுவில் ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஆகுது, இல்லை பசங்களோட எஜுகேஷன், அந்த மாதிரி சில எக்ஸம்ஷனுக்கு மட்டும்தான் வந்து இதில் வந்து அமௌண்ட் எடுக்க முடியும். பட் இது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம அமௌண்ட்டை எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் டயர் 1ல் போடுற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. டயர் 2ல் போடுறதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஸோ நீங்கள் என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டயர் 1ல் தான் வந்து போடும்போது தான் நமக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நான் என்பிஎஸ்ல வந்து போடுறேன், இது வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டயர் 2வையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டயர் 1 டயர் 2 ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டயர் 1 வந்து நம்மளோட பென்ஷனுக்கு, டயர் 2 வந்து நம்மளாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் நான் அமௌண்ட் போடுறேன். என் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உங்கள் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து 3 இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஈக்விட்டி, செகண்டு வந்து கவர்மெண்ட் பாண்டு, தேர்டு வந்து கார்பரேட் பாண்டு. இது 3லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஈக்விட்டியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா 12 to 17% வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. இது வந்து ஒரு பாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறதோட பர்சன்டேஜ். நீங்கள் கவர்மெண்ட் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 7 to 8% வந்து ரிட்டர்ன் கிடைக்குது. கார்பரேட் பாண்டில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அமௌண்ட்டுக்கு வந்து 8 to 9% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்குது. இந்த ரிட்டர்ன் வந்து ஏன் வேரி ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டில் போடுற அமௌண்ட்டு வந்து ஃபுல்லி சேஃபு, கார்பரேட் பாண்டில் போடுறதும் வந்து கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க், கொஞ்சம் ஈக்விட்டியில் போடுறதுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது. அதனால தான் இதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரிட்டர்ன் பர்சன்டேஜும் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிபிஎஃப், எஸ்எஸ்ஒய், இபிஎஃப் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக வந்து பிபிஎஃப்னா 7.1, எஸ்எஸ்ஒய்னா 8.2, இபிஎஃப்னா 8.3 அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி என்பிஎஸ்ல வந்து சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா
நமக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்கும் போது நமக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன் கிடைக்கும். கம்மியான ரிட்டர்னா ரொம்ப கம்மியாக போயிடாது. இதில் மினிமமாக ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும் 8 to 9% அப்படிங்கிறது வந்து மினிமம். மேக்ஸிமமாக வந்து 12% 13% கூட வந்து என்பிஎஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து நம்பி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம அமௌண்ட்டை வந்து போடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நான் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆக்டிவ் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ். ஆக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு வந்து நான் வந்து இதில் எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் ஈக்விட்டியில் வந்து 50% போடுறேன், மீதி இருக்க 50% வந்து கவர்மெண்ட் பாண்டில் 25, கார்பரேட் பாண்டில் 25 போடுறேன். இல்லை நான் ஈக்விட்டிலே வந்து 70 வந்து போட்டுட்டு கவர்மெண்ட் பாண்டில் 15, கார்பரேட் பாண்டில் 15 போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களா டிசைட் பண்ணி போட்டுக்கிறது வந்து ஆக்டிவ் சாய்ஸு. ஆட்டோ சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அப்போ எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நான் காசை வந்து போட்டுறேன், நீங்களே வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்லேயே வந்து இதுக்காக வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குது, மார்க்கெட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் சாய்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ சாய்ஸ்க்கு போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ சாய்ஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஆக்டிவ் சாய்ஸ்க்கு மாற்றிக்கலாம்னாலும் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஆக்டிவ் சாய்ஸ்லேருந்து ஆட்டோ சாய்ஸுக்கு மாற்றிக்கினாலும் மாற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ் நீங்கள் அந்த ஈக்விட்டி பாண்டு, கார்பரேட் பாண்டு அதெல்லாம் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ நான் வந்து ஈக்விட்டியில் 70, கார்பரேட் பாண்டில் வந்து ஒரு 15, அதுக்கடுத்து கவர்மெண்ட் பாண்டில் ஒரு 15 அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து அதை மாற்றிக்கலாமான்னு கேட்டால் எஸ் மாற்றிக்கலாம். நம்ம வந்து அது நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி அதை 6 months ஒன்ஸ் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ இதில் எல்லா ஸ்கீமை விட டேக்ஸ் பெனிஃபிட்டு வந்து இதுக்கு தான் வந்து ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட் இருக்குது இல்லை, அதை வந்து 80Cயில் 1.5 lakhs வந்து டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து 80CCD 1Bயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா வந்து நம்ம சேலரியை வந்து நம்ம வந்து கணக்கு காட்டிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் என்ன அப்படின்னா நம்ம மெச்சூரிட்டி அப்போ வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டுக்கும் வந்து டேக்ஸ் கிடையாது. நம்ம போட்ட அமௌண்ட்டு அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கெல்லாம் வந்து எந்த டேக்ஸும் கிடையாது. நம்ம பென்ஷன் வாங்குவோம்ல மாதம் மாதம், ஸோ அப்போ பென்ஷன் வாங்குற அமௌண்ட்டும் நம்ம அப்போ வந்து நம்மளோட இன்கம் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேக்ஸபிளாக இருக்கும். சரி, நீங்கள் அப்போ இன்கம் ஸ்லாபுக்குள்ளே இல்லைன்னா இதுவும் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து ஆகிடும். ஓகேங்களா. நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஏன் வந்து என்பிஎஸ்சில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டுட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வரும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜை வந்து டேக்ஸில் வந்து பிடிச்சிப்பாங்க. பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் பல்காக அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எடுக்கும்போது நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அது வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட மெச்சூரிட்டி அண்ட் விட்ராவல் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் 60 வயசு வரைக்கும் வந்து இதில் லாக்இன் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம இப்போ 100% இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபா நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 60% வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம். 40% வந்து ஆன்விட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 40% வந்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் 1 கோடி ரூபா சேர்த்துருக்கீங்க, நீங்கள் கட்டின காசு 1 கோடியில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 1 கோடி இருக்கு அப்படின்னா இந்த 60 லட்ச ரூபா வந்து பல்கா உங்க கையில 60 வயசுல வந்து கொடுத்துருவாங்க. இந்த 40 லட்ச ரூபாய் வந்து ஆன்வட்டியில போட்டுட்டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் இதில் இருக்கிறத கொஞ்சம் அமௌண்ட்டையும் போட்டு மந்த்லி பென்ஷனாக நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 8 லட்சம் கூட டோட்டல்லே இல்லை அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து நீங்கள் 8 லட்சம் கூட பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டை அந்த 8 லட்ச ரூபாயை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பென்ஷனுக்கு வந்து இதில் போக தேவையில்லை. 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு 60% 40% அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். இதுதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா. இப்போ வந்து இதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ 100% இருக்கிறதுல 80% வந்து நம்ம வந்து டோட்டலாக எடுத்துக்கலாம். 20% வந்து ஆன்வட்டிக்கு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 crore அப்படிங்கிறதுல வந்து 80 லட்ச ரூபாயை நம்ம வந்து எடுத்துக்கலாம், 20 லட்ச ரூபா வந்து ஆன்வட்டிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த ஏப்ரல் 2026 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து 60 வயசு வரைக்கும் லாக்இன் பீரியட், ஸோ 60க்கு முன்னாடியே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட 80% வந்து ஆன்விட்டிக்கு வந்து போயிடும், 20% வந்து பல்க் அமௌண்ட்டாக வந்து கொடுப்பாங்க.
ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்க வந்து நினைக்கலாம், ஸோ இப்ப நான் 80 வருஷம் வரைக்கும் இது லாக் இன் பீரியடுன்னு சொல்றீங்களே, என்னால இது எடுக்கவே முடியாதா? அப்படின்னு சொன்னா, எடுக்கலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல மட்டுமே எடுக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா, 25% வந்து அலவுடு. ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து 25% வந்து அலவுடு. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது இதில் நீங்க வந்து அமௌண்ட் வந்து கட்டியிருக்கணும். அண்ட் டோட்டல் இதோட டென்யூர் இருக்குல்ல, நீங்க 25 வயசுல ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 60 வயசு வரைக்கும் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா, அதில் நீங்க வந்து ஒரு 4 டைம் வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைம் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு நடுவில் வந்து 4 இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் இந்த வருஷம் 2026 எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் உங்களால் வந்து 2030 தான் எடுக்க முடியும். ஸோ அந்த 4 வருஷம் கேப் வந்து இருக்கணும். இந்த வருஷம் 2026 எடுத்துட்டு அடுத்து திருப்பி 2027 வேணும் அப்படின்னா அப்படி வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? என்னென்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சைல்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு, அவங்களோட மேரேஜுக்கு, ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ளாட்டாவோ இல்லை வீடாவோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இதில் இருந்து அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷன் வந்து ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்கு ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டு நீங்க வந்து இதுல இருந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஆன்லைன்லேயே வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லலாமும் இருக்குது. ஸோ ஆன்லைன்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் உங்களோட கேஒய்சி, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ப்ரூஃபு அந்த மாதிரியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம சேவிங்ஸ்லலாம், அதாவது பேங்க்லலாம் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி இதில் வந்து பிரான் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் மாதிரி இந்த என்பிஎஸ்ல. ஸோ இப்போ இந்த 2026 என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்பிஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கிற 100%ல் 60% வந்து லம்சமாக எடுத்துக்கலாம், 40% வந்து ஆன்வெட்டிக் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு ரிட்டையர்மெண்ட் அப்பயே எல்லா காசும் கொஞ்சம் கிடச்சிட்டா பரவாயில்லையே அப்படின்னு திங்க் பண்ணதுனால இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஏப்ரல்லேருந்து இது சேஞ்ச் ஆக போகுது. ஸோ 100% நம்ம கட்டின அமௌண்ட் 1 கோடி இருக்குது அப்படின்னா 80 லட்ச ரூபா நமக்கு டோட்டலாக கொடுத்துருவாங்க. இந்த 20 லட்ச ரூபா வந்து பென்ஷன் ஸ்கீமுக்காக வந்து போயிடும். அண்ட் இன்னொன்று வந்து இருந்தது வந்து என்ன அப்படின்னா, லாக்இன் பீரியட் 60 வயசு ஆனால் தான் வந்து இதுலேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 60 வயசு ஆனால் எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 15 வருஷம் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுலேருந்து அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம வந்து எத்தனை வயசு வரைக்கும் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் 85 வயசு வரைக்கும் நீங்கள் என்பிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 3 சேஞ்சஸும் வந்து இந்த இயர்லேருந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. அண்ட் இந்த 100%ல் வந்து 80% லம்சம், 20% வந்து பென்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரில் நீங்கள் மேபி வந்து திங்க் பண்ணலாம், ஸோ எனக்கு இப்போதைக்கு லம்சமாக வேணாம், கையில் எனக்கு மாதம் மாதம் என் செலவுக்குன்னு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த 100% கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக பென்ஷனுக்கு வந்து கொடுத்துட்டு நிறைய பென்ஷன் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். இதை வந்து நீங்கள் 50-50 கூட போட்டுக்கலாம், 60-40 போட்டுக்கலாம், 70-30 போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் மேக்ஸிமம் 80% வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம், 20% வந்து பென்ஷனுக்கு போய்டும். ஸோ இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஸோ பர்சன் ஏ ஒருத்தர் இருக்காரு, அவரோட ஏஜ் வந்து 25 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இவர் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து 5000 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ வருஷத்துக்கு அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும், 60 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட வயசு 25. ஸோ 60 - 25 35 வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா பண்ணுறாரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 60000 ரூபா வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ 60000 × 35 வருஷம் பண்ணும்போது 21 லட்ச ரூபா அவர் வந்து பே பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் பே பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 21 லட்ச ரூபா. பட் 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு இதில் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்களேன். டோட்டலாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அவர் கட்டின 21 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 1.91 crore, அதாவது 1,91 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும். பழைய இதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லம்சம்ல வந்து 60%, பென்ஷனுக்கு வந்து 40% அப்படிங்கும் போது நம்ம கையில் வந்து 1,14 லட்ச ரூபா வந்து கொடுத்துருவாங்க. 76 லட்சம் வந்து பென்ஷனுக்கு வந்து போயிடும். அந்த பென்ஷனை வந்து அவங்க வச்சுக்கிட்டு அதை மாதம் வந்து நமக்கு வந்து 38,250 ரூபா வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஓல்டு, முன்னே இருந்தது. இப்போ இதை நியூவாக எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்த அமௌண்ட்டு 1,91 லட்சம். ஓகேங்களா? அதில் நம்ம லம்சமாக 80% எடுத்துக்கலாம். அதாவது 1,53
லட்ச ரூபா வந்து எடுத்துக்கலாம். பென்ஷனுக்கு வந்து வெறும் 38 லட்சத்தை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பென்ஷன் அமௌண்ட்டு வந்து 20,000 ரூபாய். இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் வந்து இதில் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து பென்ஷனுக்குன்னு கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஜாஸ்தி பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் 20% மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பென்ஷன் அமௌண்ட் கம்மியாக கிடைக்கும். அதுதான் இந்த நியூவுக்கும் முன்ன இருந்ததுக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ பர்சன் பி இன்னொருத்தர் இருக்காரு, அவரோட ஏஜ் வந்து 35 அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் மந்த்லி வந்து 10,000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னா 60 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஏஜ் 35. ஸோ அப்போ 60லேருந்து 35 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 25 வருஷம் அவர் பே பண்ணுவார். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா மாதத்துக்கு 10,000 ரூபாய். ஸோ 10,000 × 12 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 1,20,000 வந்து மாதத்துக்கு பே பண்ணுவார். × 25 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 30 லட்ச ரூபா வந்து பே பண்ணியிருப்பார். அவர் டோட்டலாக பே பண்ணது 30 லட்ச ரூபா. பட் கிடைக்கிற கார்பஸ் என்ன 1.33 crore. ஓகேங்களா? ஓல்டு இதுபடி லம்சம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 80,20,000 ரூபாய் கிடைக்கும். பென்ஷனுக்குன்னு வந்து 53,50,000 ரூபாய் வந்து பென்ஷனுக்கு வந்து போயிடும். ஸோ மாதம் பென்ஷனாக அவருக்கு 26,750 ரூபா வந்து கிடைக்கும். அதே நியூவில் வந்து போகும்போது 80% வந்து நம்ம வந்து லம்சமாக எடுக்கும் போது 1,06,00,000 லட்ச ரூபா நமக்கு வந்து கிடைச்சிரும். இந்த மீதி இருக்க 26 லட்சம் மட்டும் பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து போயிட்டு மாதம் 13,000 தான் நமக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வேணுமோ, உங்களுக்கு 20,000 வேணுமா, 40,000 வேணுமா, 50,000 வேணுமா, 60,000 வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பென்ஷன் அமௌண்ட்டை வந்து விட்டுட்டு மீதியை வந்து நீங்கள் லம்சமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நல்லா பாருங்களேன். 25 வயசில் இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் கட்டினது 5,000 ரூபா. இவர் 35 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. பட் இவர் கட்டினது 10,000 ரூபாய். அவரோட டபுளான அமௌண்ட்டை இவர் பே பண்ணியிருக்காரு. பட் இவரை விட 10 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சாரு அப்படிங்கறதுனால அவருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். இவருக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.33 crore தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ எவ்வளோ இயர்லியரா இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது. உங்க வயசு வந்து கம்மியா இருக்கா, இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டென்யூர் வந்து ஜாஸ்தி ஆகும் போது இங்க 35 வருஷம் அவர் பே பண்றாரு, இங்க அவர் வந்து 25 வருஷம் பே பண்றாரு. அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கூட இங்க 21 லட்ச ரூபா, இவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 30 லட்ச ரூபா. ஓகேங்களா? என்னதான் இவர் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருந்தாலும் டென்யூர் வந்து இவருக்கு கம்மி அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன் தான் வந்து கிடைக்குது இவரோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வயசுலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணணும், ப்ளஸ் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஸோ பர்சன் ஏ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 5,000 ரூபா, பர்சன் பி வந்து 10,000 ரூபா பண்ணுறாரு. பட் அவர் 35 வருஷம் பண்ணுறாரு, இவர் 25 வருஷம் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால ஏக்கு வந்து 1.91 crore கிடைக்குது, பிக்கு வந்து 1.33 crore தான் கிடைக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பென்ஷனுக்கு வந்து கொடுக்குற 40% நீங்கள் 100% கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பென்ஷன் வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கும். பட் பென்ஷனுக்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும், ஆனால் பட் அந்த லம்சம் அமௌண்ட் வந்து குறையும். நீங்கள் எவ்வளோ பென்ஷனுக்கு வந்து ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு லம்சம் அமௌண்ட் வந்து குறையும். கம்பேர் டு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இங்கே ஹேண்டலிங் ஃபீ வந்து ரொம்ப கம்மி. இவங்க வந்து ஒரு 0.5% தான் வந்து ஹேண்டலிங் ஃபீயாக வந்து போடுறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா 2% 3% கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஹேண்டலிங் ஃபீ வந்து ரொம்ப கம்மி. அண்ட் ப்ளஸ் இது கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு செக்யூர்டான ஸ்கீமு. ஓகேங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வருஷம் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஹை ரிட்டர்னும் ஹை ப்ராஃபிட்டும் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஃபியூச்சரையோ இல்லை ஓல்ட் ஏஜ்லையோ நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். உங்கள் குழந்தைங்களை நம்பி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ என்பிஎஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வச்சுட்டு உங்கள் டே டு டே எக்ஸ்பென்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் பையன்கிட்டயோ உங்கள் பொண்ணுக்கிட்டேயோ வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பா அப்படின்னு நீங்கள் வந்து என்றைக்குமே கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்கள் கையிலன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும்போது எப்போவுமே உங்களோட என்விரான்மெண்ட் வந்து சேஃபாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் உங்கள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸாக பார்த்துக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து போதுமான அளவாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து என் நேமில் போட்டிருக்கேன், இப்போ எனக்கு வந்து பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, நான் இன்கேஸ் நான் இறந்து போயிட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிடுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்பௌஸ் நீங்கள் இப்போ வந்து ஒய்ஃப் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பென்ஷன் போகும், ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு அப்படின்னா வந்து ஒய்ஃபுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 பேருமே இல்லாத போது உங்கள் டாட்டர் சன் உங்கள் குழந்தைங்க நீங்கள் யார் நாமினியாக வந்து போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் அமௌண்ட்டும் மீதி இப்போ உங்களுக்கு பென்ஷன் கொடுத்தது இல்லாமல் பேலன்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு இருக்கும்ல அதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டு வந்து எங்கேயுமே வந்து வேஸ்ட்டாக போயிடாது. ஸோ நம்ம இல்லை அப்படின்னாலும் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம ஒய்ஃபோ யாரை நம்ம நாமினியாக போட்டிருக்கோமோ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போயிடும்.
ஸோ என்பிஎஸ்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.